இந்த ஒரு டெசிஷன் தப்பா இருந்தா என் வாழ்க்கையே வேற மாதிரி போயிருந்திருக்கும். நான் ஜாதகம் பாக்குறத நம்ப மாட்டேன், ஆனா எங்க அம்மா ஜாதகத்தை ரொம்ப நம்புவாங்க. நான் 12th முடிச்சுட்டு என்ன படிக்கணும் அப்படிங்கறது கூட எங்க அம்மா ஜாதகம் தான் பார்த்தாங்க. அந்த ஜோசியக்காரர் என்ன சொன்னாரு தெரியுமா? என்னதான் எண்ணெயை தேய்ச்சிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும், இந்த பொண்ணு டாக்டராக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எங்க அம்மா அதை கேட்டு பயந்துட்டு பிடிஎஸ் ஃப்ரீ சீட் கிடைச்சிருக்கு, பேசாம அதை எடுத்துக்கோ, தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு கூட சொன்னாங்க. அப்ப எங்க அப்பா வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கலாம்னு சொன்னதுக்கு நிறைய பேர் நெகட்டிவா தான் சொன்னாங்க. ரிலேட்டிவ்ஸ் ஈவன் பிராங்கா சொன்னோம்னா பொட்டு பிள்ளைய நம்பி படிக்க வைக்காத, ஏமாத்திடுவாங்க, கண்டிப்பா அங்க போய் படிக்க மாட்டா, பாஸ் ஆக மாட்டா, தேவையில்லாம காசை வேஸ்ட் பண்ற, வேற டிகிரி ஜாயின் பண்ணி விட்டுரு அப்படின்னு கூட சொன்னாங்க. எனக்கும் தோணுது ரிஸ்க் தான், ஆனா எனக்கு பிடிச்ச டிகிரியை நான் படிக்கிறதுக்கு இதை விட்டா எனக்கு வேற ஆப்ஷன் இல்லையே அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. அப்பவும் இவ்வளவு பேர் சொல்றாங்களேன்னு வேற ஏதாவது டிகிரி எடுத்திருந்தேன்னா நான் இப்பவும் கில்ட்டா தான் இருந்திருப்பேன். இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கோர்ஸ் டியூரேஷன் எவ்வளோ, இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா, கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கா, இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ நான் அந்த டெசிஷன் எடுத்தப்ப எனக்கு 18 வயசு தான், இவ்வளவு நாலேஜ் எல்லாம் இல்ல. ஆனா மைண்ட்ல இருந்த ஒரே ஒரு தாட் என்னன்னா படிக்கணும், டாக்டர் ஆகணும், அந்த ஒரே ஒரு தாட் தான் இருந்துச்சு. அப்போ என்னோட சீனியர்ஸோட கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன், நல்லா படிச்சேன். இந்த டிகிரி எடுத்ததுக்கு நான் என்னைக்குமே ரெக்ரெட் பண்ணதே கிடையாது. ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாம எந்த டிகிரி இருக்கு, கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே முன்னுக்கு வராங்க. சோ எனக்கு இதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு கிளினிக்ல ஒரு பாட்டி பேஷண்ட் பார்த்துட்டேன், காசு வேணாம் பாட்டி நீங்க போய்க்கங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்ணத்தை இப்படி புடிச்சிட்டு நீ நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பாத்தீங்களா, இந்த ஒரு ஃபீலே போதும் நம்மளுக்கு. அதிகமா காசு சம்பாதிக்கலனாலும் இந்த டிகிரியில நீங்க காசு கொடுத்து ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கிடையாது, உங்களோட ஸ்கில்ல வச்சு இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சோ உங்களோட ட்ரீமை யாருக்காகவும் என்ன சொன்னாலும் சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. சோ உங்களோட கோல் என்னவோ அதையே புடிச்சுக்கிட்டு ஓடுங்க, கண்டிப்பா நீங்க ஒரு நாள் அச்சீவ் பண்ணி காட்டுவீங்க.